Hi students, welcome to நம்ம tuition 9th max chapter 1ல example 1.3 பார்க்கலாம். If a equal to 1, 2, 3, 4, 5, 7, 9, 11 சொல்லிட்டாங்க. Find n of a. Solution பாருங்க, கொடுத்திருக்க aவை அதே மாதிரி எழுதிக்கோங்க. n of a னா ரொம்ப சிம்பிள் தான். எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கு. அப்போ n of a வந்து a 8ன்னு போட்டுக்கோங்க. இதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிள் 1.4 பார்க்கலாம். ஆர் p equal to x வந்து -3 lesser than or equal to x lesser than or equal to 0. x வந்து இன்டிஜர் சொல்லிட்டாங்க. q வந்து தி செட் ஆஃப் ஆல் prime factors of 216. இது வந்து ஈக்குவலன்ட் செட்டா இல்லையான்னு கேட்குறாங்க. இப்போ சொல்யூஷனில் p என்னன்றதை எடுத்து எழுதிக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, -3 lesser than or equal to x lesser than or equal to 0. அப்போ -3 எழுதணும், 0 எழுதணும். அப்போ -3க்குள்ளே இருக்க -2 -1 0 எழுதிக்கோங்க. q என்ன சொல்றாங்க, தி செட் ஆஃப் ஆல் prime factors of 210 ஈக்குவலன்ட் செட்ஸான்னு கேட்குறாங்க. அப்போ 210 வந்து எந்த டேபிள் எல்லாம் போகுன்றதை நீங்கள் பார்க்கணும். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, 2 into 105 பண்ணால் 210, 3 into 70, 5 into 42, 6 into 35, 7 into 30. இந்த நம்பர்ஸ்லாம் தான் போகும் 210. ஆனால் அவங்க ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், 2, 3, 5, 7 மட்டும் எடுத்துக்கோங்க. அதனால தான் q equal to 2, 3, 5, 7 எழுதியிருக்கேன். இப்போ n of p எவ்வளோ இருக்குது, 1, 2, 3, 4 இருக்குது. qவும் 4 தான் இருக்குது. அப்போ n of p equal to n of q equal to 4ன்னு போட்டுக்கோங்க. இது என்னது, ஈக்குவலண்ட் செட்டு தான். இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஈக்குவலாக வந்தால் ஈக்குவலண்ட் செட்டு நீங்கள் எழுதணும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.